Next topic பாத்தீங்கன்னா transmission line parameters. Parameters. What is the parameter? What are the parameters we have transmission line? Capacitance, inductance, resistance. மெயினா அது இல்லாம அதே parameters real power, reactive power, frequency, voltage, current அதெல்லாம் வரும். மெயினா வந்து transmission line parameterனா resistance, inductance, capacitance. What is my resistance? Resistance formula என்ன? V by rho L by A. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னப்பா? V by R. சரி, அது ஒரு ஃபார்முலா. ஓகே. rho L by A. rho னா என்னது? ரெசிஸ்டிவிட்டி. L length of the conductor. A area of the conductor. இப்போ கண்டக்டர் கொடுத்துட்டாங்க, அதுல எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஒரு கண்டக்டர் கொடுத்துட்டாங்க, அதுல ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் அந்த கண்டக்டர் ஒரு 1 மீட்டர், ஒரு வந்து 100 கிலோமீட்டர் கண்டக்டர் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலியில இருந்து இங்க டிரான்ஸ்மிட் பண்றோம் சென்னைக்கு. எத்தனை கிலோமீட்டர்? அப்ப அது 300 கிலோமீட்டர். உங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும்? சரி, டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, பாராமீட்டர்ஸ் இது நீங்க பாத்துறீங்களா? வாட் இஸ் திஸ்? ஏசியா? ஏசிஎஸ் தானா? இது என்னது? டவர். டிரான்ஸ்மிஷன் லைன்றது டவர்ல வச்சிருப்பான். தம்பி லாஸ்ட் இது என்ன இதுப்பா? சுதர்சன் என்னப்பா இது? சுதர்சன் பாத்திருக்கியா? அது என்னது? இது டிரான்ஸ்மிட்டரா? ஜெய் மாமதியார் டிரான்ஸ்மிஷன் இது என்னதுன்னு கேக்குறேன். டவர். மோஸ்ட் ஆஃப் த ரோட் சைட்ல பாத்திருப்பீங்க டவர். டவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனை டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு? 1 2 3. ஓகேவா? இதுல எத்தனை இருக்கு? 6 இருக்கு. நம்ம எத்தனை 3 வேஸ்னா எத்தனை ஒயர் வரணும்? 3 ஒயர்ஸ் வரணும். அங்கேயே 6 ஒயர் வருது. அங்க வந்து ஒரு ஃபேஸுக்கு 2 ஒயர் ரன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 132 சொல்றது 132 kV டபுள் சர்க்கியூட் ஓவர் ஏ டிரான்ஸ்மிஷன் லைன். இது ஒரு குவாலிட்டி சப்ஸ்டேஷன். ஒரு சப்ஸ்டேஷன் அங்கிருந்து வர டிரான்ஸ்மிஷன் லைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். இங்க ஒரு RYB, அதே பேரல் வந்து RYB. புரிஞ்சுச்சா? அதான் டபுள் சர்க்கியூட். RYBA வந்து 2 தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பவர் வந்து ஸ்பிளிட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்படியே வச்சுக்கணும். இது 2 R, இது 2 B, Y. RYB. ஓகே, கீழே RYB டிரான்ஸ்போஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதை அப்புறம் பார்க்கலாம். இது சிங்கிள் சர்க்கியூட்னா ஒரே ஒரு RYB மட்டும் இருக்கும். டபுள் சர்க்கியூட்னா 2 சர்க்கியூட் இருக்கும். குவாட் கூட இருக்கு. குவாட் சர்க்கியூட் வேற இருக்கு. குவாட்ரா 4 வரும். மோஸ்ட்லி 4 வந்து பாத்தீங்கன்னா 6 4 அதெல்லாம் வரும். பேஸ்ட் ஆன் பவர் ரேட்டிங். பவர் ரேட்டிங் பொறுத்து பண்ணுவாங்க. அப்படிலாம் போனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். மோஸ்ட்லி டபுள் சர்க்கியூட் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பவர் ஆன டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஜெனரேட்டர்ஸ்னா என்ன? ஜெனரேட்டர்ஸ்னா இப்ப ஆல்டர்னேட்டர் சொல்றோம். டிசி ஜெனரேட்டர் இருக்கு, அது இல்லாம டீசல் ஜெனரேட்டர், நிறைய டைப் ஆஃப் ஜெனரேட்டர் இருக்கு. ஜெனரேட்டர் லோட்ஸ் உங்களுக்கு தெரியும். லோட்ஸ் மீன்ஸ் கனெக்டட் லோட் ஆர் கனெக்டட் டுகெதர்
through transmission line transporting electrical from power from one place to another. Generator load generator எங்க இருக்கு லோட் எங்க இருக்கு நெய்வேலியில ஜெனரேட்டர் இருக்கு லோட் எங்க இருக்கு சென்னை தான் இல்ல நெய்வேலி பக்கத்து ஊரோட லோட் இருக்கும் ஓகேவா லோடு எல்லா இடத்துலையும் நெய்வேலியிலே லோட் இருக்கும் லோடு வந்து எங்க ஒன்னா இருக்கலாம் இப்போ தமிழ்நாடு டெல்லி கூட லோடு இருக்கும் புரியுதா சென்னையில நெய்வேலியில ப்ரொடியூஸ் பண்ற லோடு சென்னையில கூட இருக்கும் அதுக்கு என்ன பண்றான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற என்ன பண்ணுவான் டிரான்ஸ்மிஷன் லைன் போடுவாங்க டிரான்ஸ்மிஷன் லைன் must therefore take power from generator transmit to its location where it is used எங்க யூஸ் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனோட இது அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டு இண்டிவிஜுவல் கன்சியூமருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது அதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனோட பர்பஸ் transmission of electric power has been along with the year and will be still continue one of the most important elements in the towards electrical power system. Power transmission generation station include industrial sites. Substation is fundamental objective of the transmission system. The transmission line வந்து பாத்தீங்கன்னா பவரை டிரான்ஸ்மிட் பண்றதா யூஸ் பண்ணுவாங்க transmission line function வந்து பாத்தீங்கன்னா accomplish overhead AC or DC AC இல்ல DC டிரான்ஸ்மிஷனா இருக்கு DC டிரான்ஸ்மிஷன் என்ன சொல்வீங்க HVDC கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹை வோல்டேஜ் DC இப்போ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரில வந்து யூஸ் பண்றாங்க நம்ம கண்ட்ரில வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்றாங்க அது நீங்க செக் பண்ணிட்டு வாங்க எந்த இடத்துல பிளேஸ்ல HVDC யூஸ் பண்றாங்கன்னு பாத்துருவாங்க ஓகேவா நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்கும் HVDC வந்து நம்ம கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க HVDCனா என்ன பண்ணும் நார்மலா ஜெனரேட் ஆகிற வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏசி தான் ஜெனரேட் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா டிசியா கன்வெர்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க HVDC அந்த டிசி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து கம்மியா இருக்கும் HVDCல வந்து லாஸ் கம்மியா இருக்கும் ஏன் லாஸ் கம்மியா இருக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா ஃப்ரீக்வன்சி இல்ல அப்புறம் ஒண்ணு மெயினா வந்து டிசில வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும் கெபாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் இருக்காது ஓகேவா அதனால வந்து கெபாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் லாஸ் வந்து ரியாக்டிவ் பவரே இருக்காது டிசில ஒன்லி ரியல் பவர் மட்டும் தான் இருக்கும் கொஞ்சம் அதனால HVDC போறாங்க HVDC போனீங்கன்னா ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராபேக் என்னன்னா என்ன பண்ணும் டிராபேக் என்ன டிசியை கன்வெர்ட் பண்ணும் டிசி ஏசி தான் ஜெனரேட் பண்ணுவாங்க யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு டிசியை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அந்த கன்வர்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க ஏசி டிசி கன்வெர்ட் பண்றது ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணும் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணா ஆக்சுவலா பவர் ஃபார்முலா we know that இது வந்து DC பவர் இது நோட் பண்ணீங்க வோல்டேஜ் லெவல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் either overhead or cable or selected according to the power to be transmitted to the certain area or supplies to the consumer. The advantage of higher level of transmission lines voltage clearly appears when consideration of given in the transmitting capability of lines which increase the square of the voltage. Voltage formula நோட் பண்ணீங்க பவர் வந்து V into I V வந்து I replace பண்ணீங்கன்னா V square by I ஓகேவா very high voltage level the transmitting power over long distance once power reach the area where it is being used it is a step down low voltage distribution system. So இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓவர்ஹெட் லைன் சொல்லுவாங்க OH லைன் இது வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் UG கேபிள் இது வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல அப்புறம் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு லைனே போட்டிருக்க மாட்டாங்க
It is overhead line. This is underground line. The transmission and distribution of three-phase electric power on overhead line requires the use of least three-phase conductor. At least three-phase conductor. மூணு three-phase conductor தேவைப்படும். Distribution and transmission க்கு most low voltage lines use three-phase conductors forming a single phase circuit, single three-phase circuit. Many high voltage lines consist of single three-phase circuit or two three-phase circuit. அதான் சிங்கிள் லைன் டபுள் லைன் சொன்னல, அதான் இங்க ஒரே லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கும், அப்படின்னா டூ லைன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸ்ட்ரங் பஸ் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஃப்ரம் த சேம் டவர் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசுவலி கால் டபுள் சர்க்யூட் லைன். டபுள் சர்க்யூட் லைன் சிங்கிள் சர்க்யூட் லைன் புரியுதா? இது டபுள் சர்க்யூட் லைன்னா ஆருக்கு ரெண்டு ஒயர் வச்சிருப்பாங்க, பிக்கு ரெண்டு ஒயர், RYB ரெண்டு ஒயர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே வந்து சிங்கிள் சர்க்யூட்னா ஆருக்கு ஒரு RYB மூணு லைனுக்கு ஒரு லைன் ஒரு கண்டக்டர் மட்டும் வச்சிருப்பாங்க. அதான் இங்க வந்து டபுள் சர்க்யூட் லைன்னா சிங்கிள் டூ த்ரீ ஃபேஸ் சர்க்யூட் வச்சிருப்பாங்க. ரெண்டு த்ரீ ஃபேஸ் சர்க்யூட் இருக்கும். டூ சர்க்யூட் மே strung in variety of configurations such as vertical, horizontal, triangle configuration. நம்ம ப்ரீவியஸா பார்த்து வந்து horizontal configuration. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும், ஹரிசாண்டலா போகுது. இது வந்து ஆர், இங்க ஒரு ஆர், இங்க ஒரு ஆர். டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் சிங்கிள் லிசன். இது சிங்கிள் சர்க்யூட். இங்க கவனிடே RYB சிங்கிள் சர்க்யூட்னா ஒரே லைன் வளர்ந்தா போகுது. இங்க RYB வேற எந்த லைனுமே இல்ல. இங்க வந்து RYB, இல்ல இந்த RYB எதனா வச்சுக்கலாம். இங்க ஒரே சர்க்யூட் மட்டும் தான் போகுது. இதுல என்ன இருக்கு? ஒன்னு ரெண்டு, இது இல்லாம இங்க மூணு இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6. இது ஆறு, பி, ஒய் எதனா வச்சுக்கலாம். இல்லை இப்படியே வச்சுப்பாங்க. இப்படி மூணு, இது மூணோ இப்படியே வச்சு, இது மூணா வச்சிருக்காங்க. இது மூணு RYB, இது மூணு RYB. ஓகேவா? ஒரு சர்க்யூட், இது அனதர் சர்க்யூட், இது டபுள் சர்க்யூட். இதோட அதர் மெத்தட். இந்த மூணை வந்து RYB, இந்த மூணு RYB ரெண்டும் வந்து பேரலா வச்சிருக்காங்க. இது வந்து வெர்டிகலா வச்சிருக்காங்க. வெர்டிகலா சம் ட்ரையாங்குலர் ஷேப்ல வச்சிருக்காங்க. ட்ரையாங்குலரா இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம், ஹரிசாண்டலா இருக்கும். இது டபுள் சர்க்யூட், சிங்கிள் சர்க்யூட், இது டபுள் சர்க்யூட். சிங்கிள் சர்க்யூட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சிங்கிள் சர்க்யூட்னா ஒன்லி ஒன் RYB மட்டும் இருக்கும். டபுள் சர்க்யூட்னா ரெண்டு டிபெண்ட். டபுள் சர்க்யூட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபோர்லாம் போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். இது லைவ், இது வந்து டயக்ராம், இது வந்து லைவா போட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா this is for twin line. ஓகே, இதான் வந்து டிரான்சிஷன். இது வந்து டபுள் சர்க்யூட், திஸ் ஆல்சோ டபுள் சர்க்யூட். புரியுதா? இது வந்து ரெண்டு சஸ்பென்ஷன் இருக்கும். சஸ்பென்ஷனா இப்படி இருக்காது, ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரங்னா இப்படி இருக்காது. ஓகே, ட்ரையாங்குலர் ஷேப்.